கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துதலை தெரியப்படுத்துகிறேன். கர்த்தர் இன்று உங்களுக்காக கொடுக்கும் அதிசயமான வசனம் 118வது சங்கீதம் 22வது வசனம். வீடு கட்டுகிறவர்கள் ஆகாதென்று தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கல்லாயிற்று. ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, ஆகாதென்று ஒதுக்கப்பட்டிருக்கிறீங்களா? உங்க குடும்பத்துல கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறீங்களா? கவலைப்படாதீங்க. கர்த்தர் உங்களுக்கு என்று ஒரு அங்கீகாரத்தை வைத்திருக்கிறார். தள்ளப்பட்ட உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் உங்களை தலையாக மாற்றுவார். யோபு 36வது அதிகாரம் 5வது வசனம். தேவன் மகத்துவம் உள்ளவர், அவர் ஒருவரையும் புறக்கணியார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, அவர் மகத்துவம் நிறைந்தவராக இருக்கிறார். அவர் ஒருவரையும் ஒருபொழுதும் புறம்பே தள்ளுவதே இல்லை, அவர் புறக்கணிப்பதில்லை. ஹல்லேலூயா. இன்றைக்கு பிரியமானவர்களே, சில குற்றங்கள் நீங்க உங்க வாழ்க்கையில செய்திருக்கலாம். அதை நிமித்தமா நீங்க கஷ்டப்பட்டு கொண்டிருக்கலாம். இல்லை என்றால் உங்களை காரணமே இல்லாம உங்களை விரும்பினவர்கள், உங்கள் குடும்பத்தார், உங்களுடைய நெருக்கமான நண்பர்கள் உங்களை விட்டு உங்களை புறக்கணித்து அவர்கள் புறம்பே போயிருக்கலாம். ஆனால் கர்த்தராகிய தேவன் மகத்துவம் நிறைந்தவராய், உங்களை ஒருபொழுதும் புறக்கணியாதவராய் அவர் இருக்கிறார். பிரியமானவர்களே, ஆகாதென்று தள்ளப்பட்ட உங்களை கர்த்தர் உங்கள் தலையை உயர்த்துவார். ஹல்லேலூயா. 51வது சங்கீதம் 17வது வசனம். நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணியீர். ஹல்லேலூயா. முதல்ல நம்ம பார்த்தோம், அவர் ஒருவரையும் புறக்கணிக்க மாட்டார். இந்த வசனத்தின்படி நறுங்குண்டவர்கள், அதாவது நொறுக்கப்பட்டு சில சூழ்நிலைகள்ல அவங்க மிகவும் காயப்பட்டு மனிதர்கள் பேசுகிற வார்த்தை நிமித்தமாக, சத்துருக்களின் தந்திரங்கள் நிமித்தமாக, போராட்டங்கள் நிமித்தமாக நொறுங்குண்டு அவங்க கண்ணீரோடு காணப்படுவாங்க. பிரியமானவர்களே, அப்படிப்பட்டவர்களுடைய இருதயத்தை கர்த்தர் புறக்கணிக்க மாட்டார். 69வது சங்கீதம் 33வது வசனம். கட்டுண்ட தம்முடையவர்களை அவர் புறக்கணியார். அதாவது கட்டப்பட்ட நிலைமையில் இருக்கக்கூடிய மனிதர்களை அவர் புறக்கணிக்க மாட்டார். தம்முடையவர்கள், அதாவது தேவ ஜனங்களை கர்த்தர் கைவிடவே மாட்டார். பிரியமானவர்களே, அவர் ஒரு பொழுதும் புறக்கணிக்கிறவர் அல்ல. யோவான் 6வது அதிகாரம் 37வது வசனத்தின்படி, என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவதில்லை என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். இன்றைக்கு நீங்க இந்த காணொளி கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் யாராக இருந்தாலும் கர்த்தராகிய தேவன் உங்களை புறக்கணிக்கவே மாட்டார். பிரியமானவர்களே, பாவத்தை அறிக்கையிட்டு உங்களுக்காக நீங்கள் மனம் திரும்பி நீங்கள் வேண்டிக் கொள்ளும் பொழுது கர்த்தர் நிச்சயமாக உங்களுக்காக மனம் இறங்குவார். ஆகாதென்று தள்ளப்பட்ட உங்களை கர்த்தர் தலையாக்குவார். உங்கள் தலையை கர்த்தர் உயர்த்துவார், புறக்கணிக்கவே மாட்டார். பிரியமானவர்களே, இவ்வுலகத்தில் மனிதர்களுடைய அன்பு மாறி போகலாம், ஆனால் மாறாத அன்பு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பு. அவருடைய உருக்கமான இரக்கத்தினால், அன்பினால் அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்கள் தேவைகளை கர்த்தர் சந்திப்பார். உங்களை ஒருபொழுதும் கைவிடவே மாட்டார். வேதத்திலிருந்து 3 காரியங்கள் மூலமாக கர்த்தர் எவ்விதமாக உங்களை தலையாக்குகிறார் என்பதை அறிந்து கொள்ளலாம். தள்ளப்பட்டவர்களை தலையாக்குகிறார். ஆதார வசனம் உபாகமம் 28வது அதிகாரம் 14வது வசனம். கர்த்தர் உன்னை வாளாக்காமல் தலையாக்குவார், நீ கீழாக்காமல் மேலாவாய். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, கர்த்தர் ஒரு மனிதனோடு கூட இருக்கும் பொழுது அவன் வாளாக்காமல் கர்த்தர் அவனை தலையாக்குகிறார். அது மாத்திரமல்ல, அவன் கீழே நோக்கி போகாதபடிக்கு, விழுந்து போகாதபடிக்கு அவனை மேலாக்குகிறார். அதாவது மேன்மையானதை அவனுக்கு கட்டளையிடுகிறார், உயர்வை அவனுடைய வாழ்க்கையில் கட்டளையிடுகிறார். இன்னைக்கு பிரியமானவர்களே, உங்களை இந்த உலகம் அலட்சியமா நடத்தலாம், உங்களை ஒண்ணுமே இல்லை, ஒரு குப்பைக்கும் சமானமாக உங்களை ஒரு இல்பொருளாக அவங்க நடத்தலாம். ஆனால் கர்த்தராகிய தேவன் உங்களை அங்கீகரிக்கிறார். உங்கள் ஜெபத்தை அவர் கேட்டுக்கொண்டிருக்கிறார். உங்களை அவர் நேசிக்கிறார். ஆகவே அவர் உங்கள் வாழ்க்கையில் அற்புதத்தை கட்டளையிடுவார். அது மாத்திரமல்ல, அவர் உங்கள் தலையை உயர்த்துவார். கீழாக்காமல் நீங்கள் மேலாவீர்கள், நீங்கள் வாளாகாமல் நீங்கள் தலையாவீர்கள். ஹல்லேலூயா. பிரியமானவர்களை, விசுவாசிக்கிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் நன்மையானதை கட்டளையிட்டு அவர்களை இன்றைக்கு கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறார். எபேசியர் 1வது அதிகாரம் 23வது வசனம். சரீரமான சபைக்கு அவரை எல்லாவற்றிற்கும் மேலான தலையாக தந்தருளினார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, சபைக்கு தலையாக கர்த்தரே இருக்கிறார். சரீரமான சபைக்கு அவரை எல்லாவற்றிற்கும் மேலான தலையாக இருக்கிறார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, வேதம் இப்படியாக சொல்லுகிறது, நம்முடைய சரீரம் தேவன் தங்கும் ஆலயம் என்று. ஆகவே பிரியமானவர்களே, நம்முடைய ஆலயத்தை பரிசுத்தத்தோடும் உண்மையோடும் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும்.
அது மாத்திரமல்ல, வேதம் இப்படியாக சொல்லுகிறது, ஒருவன் கர்த்தருடைய ஆலயத்துக்கு எடுத்தால் கர்த்தர் அவனை கெடுப்பார் என்று. ஆகவே பிரியமானவர்களே, நீங்க உங்க சரீரத்தை பரிசுத்தத்தோடும் உண்மையோடும் காத்துக்கொள்ளுங்க. தீங்கான காரியத்துக்கு, இச்சைகளுக்கு, பாவ பழக்கங்களுக்கு, அடிமைத்தனங்களுக்கு இடம் கொடுக்காதபடிக்கு நீங்கள் எல்லா தீமைக்கும் தீங்குக்கும் விலக்கி உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க. பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் ஒருபொழுதும் தேவனை தரிசிப்பதில்லை என்று வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, நீங்கள் பரிசுத்தத்தோடும் உண்மையோடும் கர்த்தரை தொழுது கொள்கிற பிள்ளைகளாக நீங்கள் இருக்க வேண்டும். பரிசுத்தத்தை நீங்கள் காத்துக்கொள்ளும் பொழுது கர்த்தராகிய தேவன் உங்கள் விண்ணப்பத்திற்கான பதிலை உங்களுக்கு கொடுப்பார். அது மாத்திரமல்ல, அவர் உங்களுக்குள் வந்து வாசம் செய்வார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, பரிசுத்த ஆவியானவர் தாமே உங்கள் வாழ்க்கையில் உங்களோடு கூட இருந்து உங்களை வழிநடத்தி உங்களுக்கு துணையானதாக இருக்கிறார். அது மாத்திரமல்ல, தீங்குக்கும் தீமைக்கும் தப்புவித்து கர்த்தர் உங்களை நீதியின் பாதையில் உங்களை நடத்துவார். அவர்தாமே சகல சத்தியத்தை குறித்து உங்களுக்கு போதித்து கண்டித்து உணர்த்தி உங்களை வழிநடத்துவார். பிரியமானவர்களே, ஆகவே உங்கள் சரீரமாகிய அந்த ஆலயத்தை நீங்கள் பரிசுத்தமாய் பாதுகாத்துக் கொள்ளுங்க. இந்த வசனத்தின்படி சரீரமான சபைக்கு கர்த்தரே தலையாக இருக்கிறார். அல்லேலூயா. எபேசியர் 4:15 தலையாகிய கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலேயும் நாம் வளருகிறவர்களாய் இருக்கும்படியாக அப்படி செய்தார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, பிதாவாகிய தேவன் தன்னுடைய ஒரே பேரான கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நமக்கு தந்தருளி தலையாகிய கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலேயும் நாம் வளருகிறவர்களாய் இருக்கும்படிக்கு அப்படி செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, கிறிஸ்துவுக்குள் நாம் புது சிருஷ்டியாக இருக்கிறோம். பழைய வாழ்க்கை, பழைய பாவங்கள், அடிமைத்தனங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் ஒழிந்து போக பண்ணுகிறார். அது மாத்திரமல்ல, எல்லாவற்றையும் கர்த்தர் புதிதாக்குகிறார். பிரியமானவர்களே, நாம் ஒவ்வொருவரும் குயவன் கையில் இருக்கிற கனிமலை போல இருக்கிறோம். நாம் ஒவ்வொருவரும் மண்ணால் உருவாக்கப்பட்டிருக்கிறோம். ஜீவ சுவாசத்தை நம்முடைய நாசியில் ஊதி கர்த்தராகிய தேவன் நமக்கு ஜீவாத்மாவை கொடுத்திருக்கிறார். இன்றைக்கு பிரியமானவர்களே, நம் உயிரோடு இருப்பது கர்த்தருடைய கிருபை. அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், ஆனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ ஒரு சிலர். உங்களையும் என்னையும் கர்த்தர் தெரிந்து கொண்டிருக்கிறார் என்று கிறிஸ்துவுக்குள் நான் விசுவாசிக்கிறேன். பிரியமானவர்களே, நம்மை தெரிந்து கொண்டதற்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. ஆகவே அவருடைய சித்தத்தின்படி நடக்க நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். பிரியமானவர்களே, நமக்கு சுய ஆசைகள், சொந்த விருப்பங்கள் இருக்கலாம். ஆனால் கர்த்தராகிய தேவனுடைய விருப்பத்தின்படி நாம் நடக்கும் பொழுது அந்த வழிகள் மிகவும் லகுவானதாக, சமாதானத்தை தருகிறதாக, நம்முடைய வாழ்க்கையில் சந்தோஷத்தை தருகிறதாக இருக்கும். ஆகவே சுய சித்தத்திற்கு உங்களை ஒப்பு கொடுத்து இதுதான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கர்த்தருடைய சமூகத்தில் பிடிவாதமாக இராதபடிக்கு நீங்கள் ஜெபிக்கிற காரியங்களில் உங்கள் மன விருப்பத்தை தெரியப்படுத்தி கர்த்தருடைய சித்தத்துக்கு நீங்க ஒப்பு கொடுங்க. கெத்செமனேயில் கர்த்தர் ஜெபிக்கும் பொழுது மிகவும் பயத்தோடு நடுக்கத்தோடு அவர் ஜெபித்திருந்தார். ஆனாலும் ஆயினும் உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவது என்று பிதாவின் சித்தத்திற்கு ஒப்பு கொடுத்தார். இன்றைக்கு பிரியமானவர்களே, உங்கள் மன விருப்பத்தை கூட நீங்கள் கர்த்தருடைய சமூகத்துல நீங்கள் விண்ணப்பமாக ஏறெடுத்து கர்த்தருடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுங்க. கர்த்தராகிய தேவன் நிச்சயமாக உங்களுக்கு நன்மையானதை கட்டளையிடுவார். அவர் தருகிற ஆசீர்வாதத்தில் வேதனை இருக்காது, கஷ்டங்கள் இருக்காது. நிச்சயமாக நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகளாக இருப்பீர்கள். உங்களை மாத்திரமல்ல, கர்த்தர் உங்களுக்கு பின்வருகிற தலைமுறையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். பிரியமானவர்களே, வேதம் இப்படியாக சொல்லுகிறது, கர்த்தர் 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிறவராய் இருக்கிறார் என்று. நீங்க இன்னைக்கு செய்கிற நன்மையின் நிமித்தமாக உங்களுக்கு பின்வருகிற 1000 தலைமுறைகளுக்கு கர்த்தர் இரக்கம் செய்கிறவராய் இருக்கிறார். ஆகவே கர்த்தருடைய வார்த்தைக்கும் அவருடைய கட்டளைகளுக்கும் நீங்கள் கீழ்ப்பணிந்து நடக்கும் பொழுது கர்த்தர் உங்களுக்கு இரக்கம் செய்கிற தேவனாக இருப்பார். ஹல்லேலூயா. 2வது, தள்ளப்பட்டவர்களை தலைவனாக்குகிறார். ஆதார வசனம் 1 சாமுவேல் 13:14 கர்த்தர் தம்முடைய இருதயத்திற்கு ஏற்ற ஒரு மனுஷனை தலைவனாயிருக்க கட்டளையிட்டார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, கர்த்தருடைய இருதயத்திற்கு ஏற்ற ஒரு மனுஷனை கர்த்தர் தலைவனாக்குவதற்கு அவர் கட்டளையிடுகிறார். அப்போ நம்ம வாழ்க்கையில கூட சில ஆசீர்வாதங்களை நம்ம சுதந்திரித்து கொள்ளணும் அப்படின்னா கர்த்தருக்கு பிரியமான பிள்ளைகளாக நம்ம இருக்க வேண்டும். அவருடைய இருதயத்திற்கு ஏற்றவனாக இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, வேதத்துல தாவீது கர்த்தருடைய இருதயத்திற்கு ஏற்றவனாக இருந்தான். கர்த்தருடைய வார்த்தைக்கு அவர் கீழ்ப்படிந்து நடந்திருப்பார். அது மாத்திரமல்ல, வேதத்தில் அவர் நடுக்கத்தோடும் பயத்தோடும்
கர்த்தருக்குள் களி கூர்ந்து அவரை தொழுது கொண்டிருக்கிறார் என்பதை நம்ம அறிந்து கொள்ளலாம். பிரியமானவர்களே, நாமும் கூட பயத்தோடு கர்த்தரை நடுக்கத்தோடு தொழுது கொள்கிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். இன்றைக்கு எத்தனை பேருக்கு தெய்வ பயம் இருக்கு? யோசித்து பாருங்க. நம்ம சண்டேயான சர்ச்சுக்கு போறோம், நம்ம வரோம். ஆனா எவ்வளவு பேர் நீங்க கடமைக்காக சர்ச்சுக்கு போறீங்க, இல்லைன்னா நீங்க சந்தோஷத்தோடு கர்த்தருடைய வார்த்தையை கேட்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு உற்சாகத்தோடு கடந்து போகிறீங்களா? நீங்க ஆராய்ந்து பாருங்க. பிரியமானவர்களே, கர்த்தருடைய சமூகத்துல நம்மை தாழ்த்த வேண்டும். இரண்டாவது, தேவ பயத்தோடு நம்ம காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, பயமில்லாதபடிக்கு நம்ம சுயசித்தம் செய்யும் பொழுது நம்ம தவறி விழுந்து போகிற பிள்ளைகளாக இருக்கிறோம். நம்ம வாழ்க்கையில கிடைக்கக்கூடிய ஆசீர்வாதத்தை நம்ம இழந்து போகிற பிள்ளைகளாக இருக்கிறோம். நம்ம ஒவ்வொருவரையும் கர்த்தர் நேசிக்கிறார். அவரிடத்தில் பட்சபாதம் ஒன்றே இல்லவே இல்லை. நம்மை விதமாக ஆசீர்வதிக்கப்படுகிறோம் என்பது நம்முடைய கரங்களில் தான் இருக்கிறது. நம்ம விதமாக ஒப்பு கொடுத்து கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறோமோ அவ்விதமாகவே கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். பிரியமானவர்களே, கொஞ்சத்தில் உண்மையா இருக்கிறவன் அநேகத்தின் மேல் அதிகாரியாக கர்த்தர் மாற்றுகிறார். அநேகத்தின் மேல் அவனுக்கு ஒரு அதிகாரத்தை கர்த்தர் கொடுத்து அவனை உயர்த்துகிறார். இன்றைக்கு பிரியமானவர்களே, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஊழியத்துல, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வாழ்க்கையில, உங்கள் வாழ்க்கை துணைக்கு, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பெற்றோருக்கு நீங்க உண்மை முத்தமா நடந்து கொள்ளுங்க. அதுவே உங்க வாழ்க்கையில நன்மையை உங்களுக்கு கிட்டி சேர்க்கிறதா இருக்கும். அதுவே உங்களுக்கு கர்த்தர் ஒரு உயர்வை கட்டளையிடுவதற்கு ஏதுவாக இருக்கும். ஹல்லேலூயா. கொஞ்சத்தில் உண்மையா இருக்கிறவன் மாத்திரமே அநேகத்திற்கு அதிபதியாக மாறுகிறான். இன்றைக்கு பிரியமானவர்களே, சின்ன சின்ன விஷயத்துல எல்லாம் நீங்க அசால்ட்டா நீங்க அதை விட்டு விட்டீங்க அப்படின்னா பெரிய காரியங்கள்ல கண்டிப்பா உங்களால உண்மையாக இருக்கவே முடியாது. உங்களால அந்த காரியத்தை செய்யவே முடியாது. இன்னையில இருந்து ஒரு காஃபி வாங்குறதா இருக்கலாம், இல்லைன்னா நீங்க ஒரு கடையில ஒரு பொருள் வாங்குறதா இருக்கலாம், எல்லா விஷயத்திலையும் நீங்கள் உண்மை உள்ளவர்களாய் நடங்க. கர்த்தர் நிச்சயமாக உங்களுக்கான உயர்வை கட்டளையிடுவார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, கர்த்தருடைய இருதயத்திற்கு ஏற்றவனை கர்த்தர் தலைவனாக மாற்றுகிறார். 1 சாமுவேல் 17:33 சவுல் தாவீதை நோக்கி, நீ இந்த பெலிஸ்தனோடே எதிர்த்து யுத்தம் பண்ண உன்னால் ஆகாது. ஆனால் தாவீது ஜெயித்து தலைவனானான். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, சவுல் ராஜா தாவீதை பார்த்து விதமாக சொல்லுகிறார், நீ பெலிஸ்தியனோடே உன்னால் யுத்தம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லுகிறார். ஆனால் தாவீதோடு கர்த்தர் இருந்தபடியினால் அவனை ஜெயிக்க வைத்தார். ஜெயித்து தலைவனாக கர்த்தர் மாற்றுகிறார். இன்றைக்கு பிரியமானவர்களே, உன்னால முடியாதுன்னு சொல்லிட்டு உங்களை குறை சொல்றதுக்கோ உங்களை கீழே தள்ளுவதற்கோ மனிதர்கள் காத்திருக்கலாம். ஆனால் கர்த்தராகிய தேவன் உங்களோடு கூட இருக்கும் பொழுது தாவீதுடைய வாழ்க்கையில எப்படி கர்த்தர் வெற்றியை கட்டளையிட்டு அவனை தலைவனாக மாற்றினாரோ, உங்கள் வாழ்க்கையிலும் அந்த சூழ்நிலையை கர்த்தர் மாற்றி உங்களுக்கே உங்க மேல நம்பிக்கை இல்லைனா கூட கர்த்தர் அந்த காரியத்தை உங்களை கொண்டு செய்ய வைத்து உங்களை தலையாக்குவார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, உங்களை எல்லா அதிகாரத்துக்கும் மேலாக உயர்த்தி உங்களை அதிகாரியாக மாற்றுவார். ஹல்லேலூயா. நம்ம ஆராதிக்கிற சர்வ வல்லமை உள்ள தேவனால் ஆகாதது என்று ஒன்றுமே இல்லை. இன்றைக்கு இந்த காணொலியை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் நிச்சயமாக ஒரு உயர்வை கட்டளையிடுவார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, தள்ளப்பட்ட நிலைமையில நீங்க இருக்கிறீங்களா? எல்லாராலையும் புறக்கணிக்கப்பட்ட நிலைமையில இருக்கிறீங்களா? கவலைப்படாதீங்க. அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தரை புறக்கணித்தார்கள். ஆனால் கர்த்தராகிய தேவன் அவர்களுக்கு நன்மையை செய்தார். சரீரமாகிய சபைக்கு அவரே தலையானவராக இருக்கிறார். பிரியமானவர்களே, இன்றைக்கு உங்களை கூட புறக்கணித்து தள்ளப்பட்ட நிலைமையில நீங்க காணப்படலாம். உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அங்கீகாரம் உங்க குடும்பத்துல காணப்படாம இருக்கலாம். ஆனால் பிரியமானவர்களே, நிச்சயமாக கர்த்தர் உங்களை உயர்த்துவார். தள்ளப்பட்ட நிலைமையில் இருக்கிற உங்களை கர்த்தர் தலையாக மாற்றுவார். அப்போஸ்தலர் 7:35 மோசேயை தலைவனாக அனுப்பினார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, மோசேனுடைய வாழ்க்கை நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, எகிப்தின் அதிகாரத்தின்படி வாழ்ந்தவர். அவர் அதிகம் படித்தவர். அங்க உள்ள கோட்பாடுகளை எல்லாம் நன்கு கற்றறிந்தவர். ஆனாலும் அவருக்கு குறைவுகள் இருந்தது. அவர் செய்த ஒரு தவறின் நிமித்தமாக அவர் குறைவுபட்டவராய் இருந்தார். எகிப்தின் ராஜாவாகிய பார்வோனுக்கு பயந்து அந்த இடத்தை விட்டு அவர் புறம்பே சென்றார். பிரியமானவர்களே, அவர் கொலை செய்து அந்த பாவத்திற்கு உள்ளானார். ஆனால் கர்த்தராகிய தேவன் மோசேயை தெரிந்து கொண்டார். பிரியமானவர்களே, என்ன நடந்தது? குறைவுபட்டு காணப்பட்ட மோசேனுடைய வாழ்க்கையில
உயர்வை கட்டளையிடுகிறார். அவனை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விலக்கி கானான் என்கிற தேசத்தில் அவர்களை கொண்டு சேர்ப்பதற்கு மோசேயை கர்த்தர் தலைவனாக மாற்றுகிறார். ஹல்லேலூயா. மோசேயோடு கர்த்தர் முகமுகமாக பேசுகிறார். மோசேயோடு கூட கர்த்தர் ஒன்றி உறவாடி நடக்கிறார். இத்தனை பெரிய ஸ்லாக்கியம் பாக்கியம் என்று பாருங்களேன். குறைவோடு காணப்பட்ட மோசேனுடைய வாழ்க்கையில கர்த்தர் நிறைவானதை கட்டளையிடுகிறார். அவனை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தலைவனாக கர்த்தர் மாற்றுகிறார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, அற்பமாக மோசேயே தன்னை குறித்து நினைச்சிருக்கலாம். ஒருவேளை சாப்பாட்டுக்கு வழி இல்லாம அவர் சொந்த இடத்தை விட்டு அவர் புறதேசத்துல அவர் அலைந்து திரிந்திருக்கலாம். ஆனால் பிரியமானவர்களே, எப்படியாக கர்த்தர் ஒரு தலைவனாக மாற்றிருக்கிறார் என்பதை பாருங்க. அவர் யோசித்து கூட இதை பார்த்திருக்க மாட்டாங்க. இன்னைக்கு கூட பிரியமானவர்களே, நீங்க பெருசா எதுக்கும் ஆசைப்படாம கூட இருக்கலாம். ஆனால் கர்த்தர் நிச்சயமாக தள்ளப்பட்ட நிலைமையில் இருக்கிற உங்களை கர்த்தர் நிச்சயமாக உங்களை தலைவனாக மாற்றுவார். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, அவர் காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவர். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இதை நாம் தானியேல் 2ஆம் அதிகாரம் 20 முதல் 21வது வசனத்தின்படி அறிந்து கொள்ளலாம். அவர் காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவர், ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, அமர்ந்திருக்கிற ராஜாக்களை தள்ளி அவர் புதிய ராஜாவை உருவாக்குகிறார். அவர் காலங்களையும் சூழ்நிலைகளையும் சமயங்களையும் கர்த்தர் மாற்றுகிறவர். ஆகவே இன்றைக்கு உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய சூழ்நிலைகள், காலங்கள், சமயத்தை கர்த்தர் நிச்சயமாக மாற்ற வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். விசுவாசிக்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் அற்புதத்தை கட்டளையிடுவார். வேதம் இப்படியாக சொல்லுகிறது, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பாய் என்று. பிரியமானவர்களே, ஒரு அற்புதத்தை, ஒரு விடுதலையை நீங்க பெற்றுக்கொள்ள வேண்டுமா? முதலாவது உங்களுக்குள் விசுவாசம் இருக்க வேண்டும். விசுவாசத்தில் நீங்கள் வேரூன்றி வளர்கிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். வேதத்தில் சீஷர்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி எங்களுக்குள் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணும் என்று விண்ணப்பம் பண்ணுகிறார்கள். பிரியமானவர்களே, இன்னைக்கு விசுவாசத்துல குறைவோடு காணப்படுறீங்களா? கவலைப்படாதீங்க. நீங்க ஜெபியுங்க. கர்த்தருடைய சமூகத்துல உங்களுடைய வீக்னஸை ஒப்பு கொடுங்க. அதாவது உங்களால் செய்ய முடியாத, உங்களுக்கு கடினமாக எண்ணப்படுகிற காரியங்கள்ல நீங்க கர்த்தருடைய கிருபையை கேட்டு நீங்க ஜெபிக்கும் போது, நீங்கள் கேட்கிற காரியங்கள்ல கர்த்தருடைய கிருபையினால் கர்த்தர் உங்களுக்கு தந்தருளுவார். ஹல்லேலூயா. சொல்லப்பட்ட ஒவ்வொரு காரியங்களை ஆராய்ந்து பாருங்க. நறுங்குண்டதுமான இருதயத்தை கர்த்தர் ஒரு பொழுதும் புறக்கணிக்க மாட்டார். கட்டுண்ட தம்முடையவர்களை, அதாவது அவருடைய ஜனத்தை அவர் புறக்கணிக்க மாட்டார். அவர்களுக்கான விடுதலையை கர்த்தர் நிச்சயமாக கட்டளையிடுவார். என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். இன்றைக்கு பிரியமானவர்களே, தள்ளப்பட்ட, சோர்ந்து போய் கலக்கத்தோடு காணப்படுகிற உங்க வாழ்க்கையில கர்த்தர் நிச்சயமாக ஒரு உயர்வை கட்டளையிடுவார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, கர்த்தர் உன்னை வாளாக்காமல் தலையாக்குவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். உங்களை கீழாக்காமல் கர்த்தர் நிச்சயமாக மேலாக்குவார். சரீரமாகிய சபைக்கு அவரே தலைவராக இருக்கிறார். இன்றைக்கு ஒப்பு கொடுங்க. பரிசுத்தத்தை காத்துக்கொள்ளுங்க. நீதியின் பாதையில் நடங்க. கர்த்தருடைய சமூகத்துல காத்திருந்து விண்ணப்பங்களை ஏறிடுங்க. விசுவாசத்தை காத்துக்கொள்ளுங்க. கர்த்தர் நிச்சயமாக மகிமையான காரியங்களை உங்க வாழ்க்கையில செய்து முடிப்பார். பிரியமானவர்களை, கர்த்தர் செய்ய நினைத்தது ஒரு நாளும் ஒரு பொழுதும் தடைபடாது. ஹல்லேலூயா. அவர் சொல்லாகும், அவர் கட்டளையிட நிற்கும். பிரியமானவர்களே, அவர் நிச்சயமாக உங்களுக்கு நன்மையானதை கட்டளையிட்டு உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. நம்மளால் ஒரு மனதாக இணைந்து விசுவாசத்தோடு ஜெபிப்போமா? அன்பின் பிதாவே, அப்பா, எங்களை மது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். அறிந்து மறியாமல் செய்த தவறுகளை மன்னிங்க. குற்றங்கள் குறைகள் உண்டப்பா, தயவாய் மன்னிங்க. நீர் விரும்புகிற பரிசுத்தம் வேண்டும் அப்பா. உமக்கு பிரியமானதை செய்யுங்களை கற்றுத்தாங்க தகப்பனே. ஒவ்வொரு பிள்ளைகளையும் உடைய கரத்துக்குள் ஒப்பு கொடுக்கிறோம். பரிசுத்தப்படுத்தி பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. ஆண்டவரே, இன்றைக்கு உடைய பிள்ளைகளுக்கு நீர் கொடுத்த வாக்குத்தத்த வசனத்தின்படி தகப்பனே, அற்பமாய் எண்ணப்பட்ட உடைய பிள்ளைகள் வாழ்க்கையிலப்பா, தலை குனிந்து நின்ற இடத்துலப்பா தலைகளை நிமிர பண்ணுங்க தகப்பனே. குடும்பத்துல ஒரு உயர்வை கட்டளையிடுங்க தகப்பனே. எந்தெந்த இடங்கள்ல அப்பா உன்னால் ஒன்று முடியாது என்று அவர்களை இகழ்ந்தார்களோ அந்த இடத்துல அப்பா இயேசுவின் நாமத்தினால் ஒரு உயர்வை கட்டளையிடுங்க தகப்பனே. உமால் எல்லாம் ஆகும் ஆண்டவரே. உமால் ஆகாதது எதுவும் இல்லையப்பா. உடைய பிள்ளைகளிடமுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்கப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளின் தேவைகளை சந்திங்கப்பா. இல்லை சுகபலன் ஆரோக்கியத்தை கட்டளையிடுங்க ஆண்டவரே. இம்மட்டும் காத்து வழி நடத்தி வந்த தேவன் இனி வரும் நாட்களும் உடைய பிள்ளைகளை கண்மணி போல் பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. பிள்ளைகளுடைய அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. கையிட்டு செய்கிற காரியங்களை ஆசீர்வதிங்கப்பா ஆண்டவரே. பிள்ளைகள் தொடங்குகிற ஒவ்வொரு காரியங்கள் அப்பா
ஆண்டவரே பிசினஸ்ல இயேசுவின் நாமத்தால் நன்மையை கட்டளையிடுங்க தகப்பனே. நஷ்டம் வராதபடிக்கு அப்பா லாபத்தை இயேசுவின் நாமத்தால் பிள்ளைகளுக்கு கட்டளையிடுங்கப்பா. தள்ளப்பட்ட பிள்ளைகளை அப்பா நீர் ஆண்டவரே தலையாக மாற்றுங்க ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தால் அற்புதத்தின் தேவனாக அற்புதத்தை கட்டளையிடுங்கப்பா. குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. நறுங்குண்டதுமான இருதயமுடைய ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் புறக்கணிக்காத தேவனாக இயேசுவின் நாமத்தால் இன்றைக்கு ஒரு விடுதலையை கட்டளையிடுங்கப்பா. உண்மையை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. உம்மிடத்தில் வருகிற பிள்ளைகளை நீர் புறக்கணிக்க மாட்டீரே தகப்பனே. இன்றைக்கு உடைய பிள்ளைகளுக்காக மனம் இறங்குங்கப்பா. இருதயத்தில் ஆண்டவரே சோர்ந்து போய் காணப்படுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நல்ல பலனையும் அப்பா சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் இயேசுவின் நாமத்தால் கட்டளையிடுங்க தகப்பனே. ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசிர்வதிங்கப்பா. பிள்ளைகளுடைய கையின் பிரயாசத்தை ஆசிர்வதிங்க. கையிட்டு செய்கிற காரியங்களை ஆசிர்வதிங்க தகப்பனே. கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களில் உள்ள சகல ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தினால் உடைய பிள்ளைகளை ஆசிர்வதிங்க தகப்பனே. அப்பா குடும்பங்கள் இருக்கக்கூடிய ஒவ்வொரு குழந்தைகளுக்காக ஜெபிக்கிறேன். பெற்றோருக்கு கிறிஸ்துவுக்குள் கீழ்ப்படிந்து நடக்க கர்த்தர் கிருபை செய்யுங்க. தேவ பயத்தை கட்டளையிடுங்க. வாலிப வயதை பரிசுத்தமாய் பாதுகாத்துக் கொள்ள கிருபை செய்யுங்க. பிள்ளைகளுடைய படிப்பு காரியங்கள் உள்ள தேவைகளை கர்த்தர் சந்திங்கப்பா. பெற்றோருக்கு மனமகிழ்ச்சியை தருகிற பிள்ளைகளாக இயேசுவின் நாமத்தினால் பிள்ளைகளை மாற்றுங்க ஆண்டவரே. நீர் அப்படியே செய்கிற கிருபைகளுக்காக நன்றி ஆண்டவரே. அது மாத்திரமல்ல, இன்னும் ஆண்டவரே வியாதியோடு நெருக்கத்தோடு காணப்படுகிற பிள்ளைகள் வாழ்க்கையில எல்லா வலி வேதனைகளிலிருந்து ஒரு விடுதலை கட்டளையிடுங்கப்பா. ஆண்டவரே உடைய தழும்புள்ள கரமப்பா இயேசுவின் நாமத்தால் வல்லமையாக அவர்களிடத்தில் இறங்கட்டும் ஆண்டவரே. இன்றைக்கு ஒரு விடுதலை கட்டளையிட்டு பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிக்கும்படியே ஜெபிக்கிறேனப்பா. ஆண்டவரே பிள்ளைகள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கடன்களுக்காக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. நான் அந்த கடன்கள் ஆண்டவரே ₹1 இல்லாதபடிக்கு அதை அடைத்து தீர்க்க இயேசுவின் நாமத்தால் உதவி கரங்களையும் அப்பா பிள்ளைகள் கையிட்டு செய்கிற காரியங்களையும் ஆசீர்வதித்த நன்மைகளை உண்டாக்குங்க தகப்பனே. அப்பா எப்படி இவர்கள் வாழ்க்கையில் இந்த கடன் வந்ததோ அது தெரியாதபடிக்கு அது அவர்களை விட்டு அகன்று போக இயேசுவின் நாமத்தால் ஆண்டவரே பிள்ளைகளை அப்பா நீர் ஆசீர்வதிக்கும்படியே ஜெபிக்கிறேன். பிள்ளைகளுடைய அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிங்கப்பா. மனிதர் கண்கள்ல தயவிறக்கத்தை உண்டு பண்ணுங்க. எல்லா இஎம்ஐ லோன்கள்ல சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகள் வாழ்க்கையில இயேசுவின் நாமத்தினால் ஒரு விடுதலையை கட்டளையிடுங்க தகப்பனே. அற்புதத்தின் தேவனாக அதிசயத்தை கர்த்தரே கட்டளையிட்டு பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படியே ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இன்னும் ஆண்டவரே உடைய பிள்ளைகளை உடைய கரத்தில் ஒரு விசை அர்ப்பணித்து ஜெபிக்கிறேன் அப்பா. காத்துக்கொள்ளுங்க, பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. போக்கிலும் வரத்திலும் கர்த்தருடைய கரம் கூட இருக்கட்டும் ஆண்டவரே. உன் சுக வாழ்வு சீக்கிரத்தில் துளிர்க்கும் என்று சொன்ன வசனத்தின்படி தகப்பனே. அப்பா குடும்பங்கள் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளை கர்த்தர் மாற்றி அப்பா புதிய ஆசீர்வாதத்தை இயேசுவின் நாமத்தால் கட்டளையிடுங்கப்பா. திருமணமாகாமல் திருமணத்திற்காக காத்திருக்கிற பிள்ளைகள் வாழ்க்கையில சுக வாழ்வை கட்டளையிடுங்க தகப்பனே. அவர்கள் சுகித்து சமாதானத்தோடு ஏற்ற மணவாளனோடு மணவாட்டியோடு வாழ கர்த்தர் கிருபை செய்யுங்கப்பா. ஆண்டவரே நீரே அப்பா பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு அப்பா அலைன்ஸை கட்டளையிட்டு பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. குழந்தை இல்லாமல் குழந்தைக்காக காத்திருக்கிற பிள்ளைகள் வாழ்க்கையில கர்ப்பத்தின் கனியை கர்த்தர் ஆசீர்வதித்து அப்பா விசுவாசித்தவளை பாக்கியவதி என்று சொன்ன வசனத்தின்படி விசுவாசிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் வாழ்க்கையில் இந்த மாதத்தில் அற்புதத்தை காண கர்த்தர் கிருபை செய்யுங்க தகப்பனே. உதாசை வரும் பர்வதத்துக்கு நேராக எங்கள் கண்களை எடுத்து ஜெபிக்கிறோம் அப்பா. நன்மையான எந்த ஈவும் பூர்ணமான எந்த வரமும் ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது என்று வேதம் சொல்லுகிறது ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினால் பிள்ளைகள் வாழ்க்கையின் நன்மையை கட்டளையிட்டு ஆசீர்வதிக்கும்படியே ஜெபிக்கிறேனப்பா. நீர் அப்படியே செய்கிறதற்காக நன்றி. காத்துக்கொள்ளுங்க, பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. வேலை இல்லாமல் வேலைக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு ஏற்ற இடத்துல ஒரு நல்ல வேலை கட்டளையிடுங்கப்பா. வெளி தேசத்திலிருந்து இந்த காணொலியை கேட்டுக்கொண்டிருக்கிற நம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கையிலப்பா பிள்ளைகளை ஆசீர்வதித்து பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. தொலை தூரத்தில் இருக்கக்கூடிய உங்க குடும்பங்களையும் கர்த்தர் பாதுகாத்து நீரே ஆசீர்வதிக்கும்படியே ஜெபிக்கிறோம் அப்பா. நாளை தினத்தின் தேவைகளை குறித்து கலங்காதே என்று வேதம் சொல்லுகிறது. ஒவ்வொரு நாளுக்குரிய தேவைகளை கர்த்தர் சந்திங்கப்பா. நீ சந்தித்த பிள்ளைகளை ஆசீர்வதிங்க தகப்பனே. அது மாத்திரமல்ல ஒவ்வொரு நாளும் உடைய கிருபை புதிதாக இருக்குமே தகப்பனே. இந்த நாளுக்குரிய புது கிருபைகளை உடைய பிள்ளைகளுக்கு கட்டளையிட்டு பிள்ளைகளை நீர் திருப்தியாக்கும்படியே ஜெபிக்கிறேன் அப்பா. அவைக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் இன்மைக்குரிய ஆசீர்வாதத்தினாலும் பிள்ளைகளை திருப்தியாக்குங்க தகப்பனே. நான் உன்னிடத்தில் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன வசனத்தின்படி ஒவ்வொரு பிள்ளைகள் வாழ்க்கையிலப்பா இருக்கிற இடத்துல கர்த்தரே நீர் சென்று பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படியே ஜெபிக்கிறேன். நீர் அப்படியே செய்கிறதற்காக நன்றி அப்பா. எங்களை தாழ்த்துகிறோம், பெருமையாக்குகிறோம். ஜெபித்த ஒவ்வொரு காரியங்களுக்கும் அப்பா நீர் ஆமென்று ஆமென் என்று பதில் கொடுக்க போகிற கிருபைகளுக்காக நன்றி அப்பா. அல்லது இடதுபுறம் சாய்ந்து விழுந்து போகாதபடிக்கு உடைய நித்திய பரிசுத்த பலியில் நம்முடைய பிள்ளைகளை வழிநடத்தி நீரே பிள்ளைகளை ஆசீர்வதித்து நீரே பிள்ளைகளை பாதுகாத்து வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை சுதந்திரித்துக் கொள்ள பிள்ளைகளை தகுதிப்படுத்துங்கப்பா. நீர் கொடுத்த வாக்குத்தத்தம் ஆண்டவரே அப்பா பிள்ளைகள் வாழ்க்கையில் அதை பெற்றுக்கொள்ள 100க்கு 100 அப்பா அவர்களை தகுதிப்படுத்தும்படியே ஜெபிக்கிறோம். காத்துக்கொள்ளுங்க, பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. நம்முடைய நாம மகிமைப்படுவதாக. மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனோட நல்ல பிதாவே, ஆமீன்.
கர்த்தராகிய தேவன் தாமே உங்களுடைய வாழ்க்கையை வெளிச்சமாய் மாற்றி தள்ளப்பட்டவர்களாய் இருக்கிற உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் உயர்வை கட்டளையிட்டு உங்களை தலையாக மாற்றி உங்களை ஆசீர்வதித்து பாதுகாப்பார். God bless you.